Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவன் தாமே கொடுத்த இந்த அருமையான நாளில் மாலை ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் தேவன் கிருபையாய் எத்தனையோ தடைகள் மத்தியிலும் தேவனை நாம் தேடக்கூடிய உணர்வுகளை தேவன் கொடுத்து தேவன் இந்த மட்டுமாக தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நாம் இருக்கும் இடங்களில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் தேவ பிரசன்னம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ ஆவியானவர் இந்த நாளிலே வெளிப்படும்படியாய் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் நாம் கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. ராஜா, உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து கர்த்தா இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசக்கூடிய சத்தத்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு படி இருதயங்களையும் ஆண்டவரே நாங்கள் உமக்குள் நாங்கள் இழுத்துக் கொள்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திர. ராஜா ஏசப்பா, உம்முடைய கிருபையினால் கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளும். ஆண்டவரே அப்பா, எல்லா தடைகளும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே எண்ணங்களை தடை செய்கிற ஆண்டவரே எல்லா காரியங்களும் அப்பா நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ராஜா எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டவரே ஒருமுகப்படுத்தும் ஐயா, எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஐயா, எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர. ராஜா ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள் அங்கும் இங்கும் சிதறாதபடி தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் அப்பா எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட அது ஒரு வெளியேற பெற்ற நேரமா இருக்கிறபடியினால் அதை நாங்கள் கர்த்தாவே பயபக்தியோடு கர்த்தாவே நாங்கள் அதை நானே பிரயோஜனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அப்பா நீர் ராஜா தகப்பனே ஸ்தோத்திரம் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை வழிநாட்டுகிற தூய ஆவியானவர், எங்களை வழிநடத்தி செல்கிற தேவன், எங்களுக்கு முன் செல்கிற தேவன். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியா நீர் வழிநடத்தினீரோ, பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் ஆண்டவரே பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி ராஜா எந்த வெயிலின் கொடுமையிலும் அப்பா ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடி ராஜா ஆண்டவரே எவ்வளவு நேர்த்தியா நீர் வழிநடத்தி வந்தீர் ஐயா. அதே தேவ ஆவியானவர் அப்பா இந்த நாளிலும் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திர. ராஜா ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாடலையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே வசனங்களை கர்த்தாவே ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கும் கர்த்தாவே நீர் பதிலை கொடுப்பீர். உமக்கு நன்றி சுவாமி. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் நீரே பொறுப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேல் வைக்கணும்? அவர் மேல் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளோடு நாம் ஒருவேளை நாம் அமர்ந்திருக்கலாம். அப்படியாக தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உங்கள் கவலை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடியினால் நம்முடைய கவலைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைத்து விட்டு நம்முடைய இருதயத்தை முழுமனதோடு ஆண்டவரே ராஜா இந்த நாளிலும் அப்பா எங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி மனிதர்கள் நம்ம விசாரிக்கிறாங்களோ இல்லையோ அது ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் தேவன் நம்மை அழைத்தவர், அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் விசாரித்து நமக்கு என்ன தேவைகளோ, நாம் எந்த காரியத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய குடும்ப தேவைகள் என்ன என்று சொல்லி தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்து நம்மை விசாரித்து அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன் என்று சொல்லி நம்முடைய பாடல் புக்ல 64வது பாடல். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா நாம் பாடுவோம். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் தருவேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் தருவேன். தாங்கி தாங்கி இளைத்து போனேன், தாங்கும் உம்மை மறந்து போனேன். தாங்கி தாங்கி இளைத்து போனேன்,
கிருபைகளை பற்றி கொண்டே தாங்கியே நடத்தும் முந்தன் கரங்களை பற்றி கொண்டே கர்த்தர் என்னை விசாரிப்பவர். நம்ம விசாரிக்கக்கூடிய தேவன் அருமையான மாணவர்களை தேவன் விசாரிக்க வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் தருவேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் தருவேன். எதையும் செய்ய இயலாத ஏழை நீசன் நாடையா, எதையும் செய்ய இயலாத ஏழை நீசன் நாடையா, எல்லாமே செய்ய வைத்திடும் உன் பாதத்திலே விழுந்து விட்டேன் நான். எல்லாமே செய்ய வைத்திடும் பாதத்திலே விழுந்து விட்டேன் நான். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் தருவேன். ஜெபித்தாலும் சார்ந்து போகிறேன், ஜெப வாழ்வில் தளர்ந்து போகிறேன். அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான். ஜெபித்தாலும் ஜெபம் முடித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை சோர்வான சூழ்நிலை நாம் காணப்படுகிறோம் அல்லவா? ஜெபத்தை கேட்டிடும் உந்தன் தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். உங்கள் ஜெபங்களை கேட்பார். நிச்சயமாக தேவன் பதிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபத்தை கேட்டிடும் உந்தன் கிருபைகளை நம்பி வந்தேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் தருவேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் தருவேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் நீங்க மனப்பாடம் பண்ணி கூட நீங்க ஜெபம் பண்ணா நிச்சயமாய் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாங்க வாசிக்க நீங்களும் உங்க வாய்களை திறந்து நீங்க சத்தமா நீங்க படிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாருமே கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. பலவிதமான சூழ்நிலைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளோடு நாம் காணப்படுகிறோம். ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டு. பிள்ளைகளை குறித்த கவலைகள், நம்முடைய தேவைகளை குறித்த கவலைகள், நம்முடைய தொழிலை குறித்த கவலைகள், இன்னுமாக நம்முடைய பிசாசினால் வருகிற போராட்டங்களை குறித்த கவலைகள், நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்த கவலைகள், இப்படியாக உலகத்துல இருக்கும் வரைக்கும் அநேக விதமான கவலைகள் நம்மை தொடர்ந்து நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லி இருக்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடினால் அவர் நம்மை விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்கிற தேவனாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார் என்ற மகளினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 16 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 16:8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வனாந்தரத்துல ஆகாரை சந்திக்கும்படியாய், ஆகாரை விசாரிக்கும்படியாய் தேவன் தம்முடைய தூதர்கள் அனுப்பி
அந்த பிள்ளைகளை தேவன் உற்சாகப்படுத்தினார், அந்த பிள்ளைகளோடு பேசினார். ஆகாரே ஆகாரே என்று சொல்லி அந்த மகளை தேவன் தாமே ஆகாரோடு கூட பேசினார். ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறார், எங்கே போகிறார், இது எல்லாமே நம்முடைய தேவனுக்கு தெரியும். ஆனாலும் அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் அந்த வனாந்தரத்தில் ஆகாரை தேடி தேவன் கடந்து வந்தார். அதே தேவன் தான் நீங்களும் கூட ஒருவேளை என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, என்னுடைய வேதனையை மாற்ற யாரும் இல்லையே, இப்படியாக இக்கட்டான சூழல் நான் காணப்படுகிறேனே, என்னுடைய கண்ணீரை துடைக்க நான் மனம் விட்டு பேசக்கூட யாரும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆகாரை போல அங்காய்த்து கொண்டு அப்படியாக நீங்கள் தனிமையில காணப்படலாம். ஆனால் இயேசு உங்களை விசாரிக்க வருவார். இந்த இரவிலும் கூட நம்முடைய தேவன் அவர் விசாரிக்கிற தேவனாய் கடந்து வந்து உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்க போகிறார். தேவன் உங்களை குறையில்லாமல் தேவன் நடத்த போகிறார். அதே போல எலியானுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். 4வது வசனத்தை வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் என்று சொல்லி ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு எலியா, கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி நிரூபித்த ஒரு எலியா, ஒரு தனித்த மனிதனாய் நின்று தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தின, தேவனுடைய வல்லமையை நிரூபித்த ஒரு எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில தேவன் தாமே விசாரிக்கும்படியாய், நான் உயிரோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் அதை நிரூபித்து காட்டும்படியாய் தேவன் எலியாவோடு கூட பேசினார். எலியாவுக்கு தேவன் தாமே ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்து தேவன் திடப்படுத்தினார். வாசிங்க 9ஆம் வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஹல்லேலூயா. அந்த எலியாவை விசாரித்த தேவன் உங்களையும் விசாரிப்பார். இந்த இக்கட்டான வேளையில நாம் எத்தனையோ பேர் அப்படியாக இந்த சூழ்நிலை, இந்த காய்ச்சல் வந்தா பிழைக்க முடியாது என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் இந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்டும் கூட அநேக பிள்ளைகள் சூசைட் பண்ணி கொண்டாங்கன்னு சொல்லி நேற்றைய தினத்திலும் கூட நாங்கள் கேட்டு நாங்கள் வேதனைப்பட்டோம். அப்படி அல்ல, தேவ பிள்ளைகள் நாம் உறுதியா இருப்போம். ஏசப்பா நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். மரிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் ஜீவனை தேவன் தாமே நம்மை வாழ வைக்கும்படியாக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். எலியாவுக்கு இந்த சூழ்நிலையில் நான் சாகணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டான். ஆனால் தேவன் சாவதற்காக எலியாவை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை அல்லவா? ஒருவேளை நீங்களும் கூட சொல்ல, நான் எத்தனை நாளைக்கு நான் இப்படி நான் வாழ்வேன், என்னுடைய குடும்பம் எத்தனை நாளைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும், என்னுடைய வேதனை மாறாதா, என்னுடைய சூழ்நிலை மாறாதா என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் கூட எலியாவை போல ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு உங்களுடைய கண்ணீரை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிக்கொண்டு, போதும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்த நாட்கள் போதும், இனி நான் சாவுதான் எனக்கு முடிவு என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் கூட அந்த சூழ்நிலை கடந்திருக்கலாம். ஏசப்பா நம்மை அதற்காக அழைக்கவில்லை. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஏசப்பா உங்களை வாழ வைக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். தேவன் நம்மை வாழாக்காமல் நம்மை தலையாக்குவார். நம்மை கீழாக்காமல் நம்மை மேலாக்கக்கூடிய தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாத்திரம் நீங்க பிரிந்து போயிடாதீங்க. சூழ்நிலைகள் மாறலாம், எல்லா சூழ்நிலையிலும் மாறலாம், ஆனால் இயேசு மாறாதவர் அல்லவா? இயேசு மாறவில்லையே. ஏசப்பா ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார். நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரித்து உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து தேவன் குறையில்லாமல் நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் அப்படியே நம் கண்களை மூடி நாம்
என் தேவைகளை நீர் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி நாம் அனைவருக்கும் தெரிந்த பாடல் தானே. கர்த்தருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உங்களுடைய தேவைகள் இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். நம்மை உருவாக்கின தேவன் அல்லவா, நம்மை அழைத்த தேவன் அல்லவா, தாயின் கருவில் நம்முடைய அவயவங்கள் உருவாகுவதற்கு முன்பதாக தேவன் நம்மை அழைத்து நம்மை அறிந்து நமக்கு பெயர் வைத்தது நம்முடைய தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் நம்மை தேவையை சந்திக்காமல் இருப்பாரா? ஆகாய்த்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் அறுக்கிறதும் இல்லை, அவைகளையும் அவருடைய சத்தத்தையும் காக்கை குஞ்சுகளினுடைய சத்தத்தை எல்லாம் கேட்டு அவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிற தேவன் உங்களை பட்டினியாய் விடுவாரா? உங்களை பட்டினியாய் இருக்க விடுவாரா? நிச்சயம் விடவே மாட்டார். உங்களை தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் உங்களை தேவன் விசேஷமான பிள்ளைகளாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் கைவிடவே மாட்டார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் தேவைகளை பார்த்து கொள்வீரப்பா. எல்லாரும் சொல்வீங்களா? எல்லாரும் சொல்வீங்களா? விசுவாசத்தோடு சொல்வீங்களா? நம்பிக்கையோடு சொல்வீங்களா? உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாத அன்பு சகோதரியே, நீ வேதனையோடு காணப்படலாம், நீ போராட்டத்தோடு காணப்படலாம், எல்லா சூழ்நிலை மத்தியிலும் உன்னுடைய தேவைகளை தேவன் வானத்தை திறந்து உன்னுடைய தேவைகளை சந்திக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அப்படியாக எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் உங்களையும் போஷிப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நாம் பாடுவோம். என் தேவைகளை நீர் பார்த்து கொள்வீர், அழைத்தவர் நீர் அல்லவோ. கலங்கிட மாட்டேன், பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. எல்லாரும் பாடுங்க. தேவைகளை நீ பார்த்து கொள்வீர், அழைத்தவர் நீர் அல்லவோ. கலங்கிட மாட்டேன், பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. தேவையெல்லாம் ஒன்று, தேவையெல்லாம் ஒன்று, அன்பரின் பாதத்தை அனுதினம் நாடிடுவே. என் தேவையெல்லாம் ஒன்றே, அன்பரின் பாதத்தை அனுதினம் நாடிடுவே. என் தேவைகளை நல்ல விசுவாசத்தோடு பாடுங்க. நிச்சயமாய் பார்த்துக் கொள்வார். நீர் அல்லவோ. கலங்கிட மாட்டேன், பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. மரியாள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து பெற்றுக் கொண்டதை தேவன் விரும்புகிறார். என் தேவையெல்லாம் ஒன்றே, அன்பரின் பாதத்தை அனுதினம் நாடிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் மனதிறங்குகிற தேவன். ஒவ்வொரு பிள்ளைகளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்படியாக இந்த வியாதினால ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டு இருக்கிற ஏராளமான பிள்ளைகள் உண்டு. அப்படியே அந்த மரண சம்பவங்கள் அப்பா, ஆண்டவரே மரண தூதன் அப்பா, ஆண்டவரே தகப்பனே சிங்கத்தை போல சீறிக்கொண்டு ராஜா ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா தகப்பனே ஏரியாவிலும் அப்பா ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே மரண சம்பவங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே ராஜா. ஏசப்பா எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அந்த பொல்லாத வியாதி ராஜா, ஏசப்பா தகப்பனே பிரிவினை ஆவி ராஜா, ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் அப்பா ஆண்டவரே முகம் பார்க்க முடியாத அளவுக்கு ராஜா இந்த வியாதியின் கொடுமை நினைக்கும் பொழுதே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே அப்பா எவ்வளவு கொடுமையா இருக்குதே ராஜா. இதெல்லாம் மாறட்டும் ஐயா, ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் வேதனையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே உலகம் எல்லாம் கைவிட்டுச்சு ஆண்டவரே, எல்லாரும் கைவிட்டுட்டாங்கப்பா ஆண்டவரே. யாருனாலும் இதற்கு ஆண்டவரே அப்ப ஒரு விடுதலை கொடுக்க முடியவில்லை ஆண்டவரே. ஆனால் என் ஏசப்பா நீர் கொடுக்க முடியும் ஐயா. என் தேவன் அப்பா நீர் மனம் இறங்கினால் ஒழிய ஆண்டவருக்கு ஒரு விடுதலை இல்லை ராஜா. ஏசப்பா பேர்பட்ட வியாதிகளை கொல்ல ஆண்டவரே உம்முடைய ரத்தம் ஆண்டவரே அப்பா எல்லா விஷ கிருமிகளை அழிக்க ராஜா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே போதுமானது ராஜா. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஐயா ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா, ஒரு சுகம் உண்டாகட்டும் ராஜா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே எல்லா விஷ கிருமிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தாலே எல்லாம் அழிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவர் ரத்தத்தை தெளியும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஐயா, ஒவ்வொரு இடங்களிலும் அப்பா என் தேவனுடைய பரிசுத்த ரத்தம் ஐயா, என் தேவனுடைய குற்றமற்ற ரத்தம் ஐயா, என் இயேசுவின் மாசற்ற ரத்தம் ஆண்டவரே, எங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் ஐயா, எங்களை வாழ வைக்க சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அது நிச்சயமாய் விடுதலை கொடுக்கும் அப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஒவ்வொரு இடங்களிலும் அப்பா ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர ராஜா தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா அந்த வியாதி பரவக்கூடாது அப்பா ஆண்டவர். இந்த வியாதி ஆண்டவர் வியாதி நிமித்தமாய் அப்பா ஆண்டவரே ராஜா எவ்வளவு கொடூரமான காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் அப்பா முகம் கூட பார்க்காதபடி பேச முடியாதபடி ஆண்டவரே அப்பா தனித்திருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா ஆண்டவரே தோப்பனை பிள்ளைகளா இருக்கிற ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. இந்த சூழ்நிலை மாறட்டுமே, இந்த சூழ்நிலை மாறட்டுமே. உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிற ராஜா. எங்களுக்காய் இறங்கும், எங்களுக்காய் இறங்கும், எங்களுக்கு ஒரு பதிலை தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல இதற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிங்க. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் 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 அப்பா தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம் 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 அப்பா தகப்பனே. அப்பா அந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இயேசுவே அப்பா ஸ்தோத்திர ராஜா தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை நோக்கி பார்க்கிற தேவன் அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா உண்மையே நோக்கி பார்க்கிற ராஜா. எங்களுக்கு நோக்கி பாருங்க தகப்பன் நம்முடைய பாதத்திலே சப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாய் தகப்பனே அப்பா நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே அப்பா எங்களுடைய எல்லா காரியங்களையும் சப்பா நம்முடைய பாதத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் சுவாமி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. மெலனுள்ளவனாகிலும் மெலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் தானே அப்பா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கர்த்தாவினர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே மனுஷரால கூடாததுதான் தகப்பனே, ஆனாலும் தகப்பனே அப்பா தேவரீர் அப்பா அம்மால் எல்லாம் கூடுமே ராஜா. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா எங்க வாழ்க்கையில ராஜா அப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் ஏசப்பா எவ்வளவு காரியங்களை எங்களுக்கு செய்த தேவனப்பா. ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத ராஜா அதிசயங்களும் எண்ணி முடியாத அற்புதங்களை கர்த்தாவே நீர் செய்ய வல்லமையுள்ள தேவன் அல்லவோ ராஜா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். அதிகாரங்களும் வல்லமைகளும் உம்முடைய கரத்துல உண்டே ராஜா. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே தகப்பனே. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகுமே ராஜா. ஆண்டவரே சுபாத்தின் நாட்களில் ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே இந்த காரியங்களை எதிர்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லி அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்துல விழுந்த போது ராஜா கர்த்த நின்று கர்த்த யுத்தம் செய்தீரே ராஜா. ஆண்டவரே இந்த நாட்களிலும் தகப்பனே
ஏசப்பா உம்முடைய பாதத்தை நாங்கள் விழுகிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நாங்கள் நம்பலப்பா. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திர கர்த்தரே தகப்பனே அப்பா உம்மே நாங்கள் நம்பி நிற்கிறோம் ராஜா. எங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய நாமம் இல்லாமல் தகப்பனே எங்களுக்கு அதிசயங்களை செய்வதற்கும் அற்புதங்களை கட்டளையிடுவதற்கும் வேற ஒரு காரியங்களும் இல்லையே ராஜா. ஆண்டவரே பா ஸ்தோத்திர ராஜா உண்மையாய் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் எங்களுக்கு சமீபமா இருந்து தகப்பனே அப்பா ஒரு விடுதலை கர்த்தர் நீங்க தாங்கப்பா. ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் பார்க்கிறோமே ஏசப்பா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளாக தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. அநேக வேதனைகளை தகப்பனே அப்பா வேதனையோடு கூட கர்த்தாவே இருக்கிறாங்களே அப்பா. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சுவாமி அப்பா விடுதலை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே நீர் கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே ஒரு பிள்ளைகளும் சோர்ந்து போகாதபடி தகப்பன் இந்த நாட்களை ஏசப்பா உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், என் தேவனால் ஒரு மதலை தாண்டுவேன் என்று சொன்னபடியாய் ராஜா. இந்த காரியங்களும் தகப்படி அப்பா உம்முடைய பெலத்தினால் ராஜா நாங்கள் தாண்டி வர கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்து கொடுங்க ராஜா. சீக்கிரத்தில் அப்பா அந்த உபத்திரம் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் ராஜா. ஆண்டவர் அதிக மகிமையான காரியங்களை நாங்கள் காண உதவி செய்து கொடுங்கப்பா. எல்லா குடும்பங்களே ராஜா சபையின் ஒவ்வொரு குடும்பங்களை தகப்பனே ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை காக்கிறவராய் இருக்கிறீரே தகப்பனே. உம்முடைய அப்பா உம்முடைய சட்டைகள் அடைக்கலமாய் வந்து எங்களுக்கு சகல காரியத்துல கர்த்தாவே நீர் அப்பா பாதுகாப்பை கர்த்தாவே நீர் கொடுத்து ராஜா. துணையாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு நின்று தகப்பனே எங்களை தேற்றுவீரே அப்பா. நன்மை செய்வீர் அதற்காக ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, தேவனால் கூடாததொன்றும் இல்லை. ஆமென். தேவனால் கூடாததொன்றும் இல்லை, தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, தேவனால் கூடாததொன்றும் இல்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை, என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அமர்வோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் ஒரு சில காரணங்களுக்காக நாம் தாமதித்து ஆரம்பிக்க வேண்டியதாகிவிட்டது. இருந்தாலும் சிறிது நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களிலே, ஆபத்து நிறைந்த தீங்கு நாட்களிலே கர்த்தர் வேத வாக்கியங்களை கொண்டு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய மனுஷர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் நம்மை உத்தமமான வழியிலே நடத்தும் என்று சொல்லி அநேக சம்பவங்கள் மூலமாக நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்களில் தீர்க்க தரிசனம் இல்லாத நாட்களிலே வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன செய்ய வேண்டும், எப்படி நான் நடக்க வேண்டும், இப்படிப்பட்ட காலங்களில் என்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும், என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வழிநடத்தல் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்தை அண்டிக் கொண்டிருப்பதை தவிர வேறு ஒன்றோ ஒரு காரியமும் மேலானதா இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தாம் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாக அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் இத்தாலியா தேசத்திற்கு
பயணம் செல்லும்படியாக, காவலில் காணப்பட்ட போது பயணம் செல்லும்படியாக அவன் புறப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவன் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே அவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ரோமாபுரிக்கு அவன் கடல் பயணம் செல்லுவதை நாம் வாசிக்க முடியும். திடீரென்று அவர்கள் எல்லாம் கைகூடி வந்தபடினாலே அவர்கள் தீர்மானம் செய்து அவர்கள் அந்த பயணத்தை தொடங்கினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் செய்த அந்த பயணத்திலே திடீரென்று ஒரு வருத்தம் உண்டாயிற்று. அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் உண்டாயிற்று. 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது வாசிக்க கேட்போம். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கு கப்பலுக்கும் மாத்திரமல்ல, ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி தேவ மனுஷன் அந்த பிரயாணம் செய்கிற கப்பலிலே கிட்டத்தட்ட 276 பேர் இருந்தார்கள். அந்த 276 பேருக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறான். கப்பலுக்கும் சரக்குக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாகும் என்று நான் காண்கிறேன். ஜீவனுக்கும் சேதம் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறான். ஆனால் உலகத்துல பார்க்கிறோம், அநேக காரியங்களிலே மாம்சத்தின் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். இது எல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் உருவாகுமா? இப்படிப்பட்ட நவீன காலத்திலே எத்தனை விஞ்ஞான வளர்ச்சிகள் காணப்பட்டாலும் இப்படி மேனேஜ் பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி மாம்சம் யோசிக்கும். அப்படித்தான் அந்த 100க்கு அதிபதி யோசிக்கிறான். பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமானதை தன் புயபலமாக கொண்டிருக்கிறான். வேதத்துல வாசிக்கிறோம், அநேக காரியங்களில எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எச்சரிப்பை கொடுக்கிறான். இது நம்முடைய ஜீவனுக்கு கூட ஒரு சேதம் உண்டாகும். ஆகவே நாம் கவனமா இருக்க வேண்டும். நாம் இந்த பயணம் செல்வது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்த போதிலும் 100க்கு அதிபதி தன் மாம்சமானதை நம்புகிறான், கப்பலாட்களை நம்புகிறான். அநேக காரியங்களில் நமக்கு இருக்கிற மாம்சமானதை கொண்டு நான் மேனேஜ் பண்ண முடியும். எனக்கு இருக்கிற இந்த காரியங்கள் முதற்கொண்டு இப்படி நான் வாழ்ந்து விடுவேன். அநேக சொல்லலாம், உலகத்துல மற்ற இடங்களில் தான் இப்படிப்பட்ட நோய் காணப்படுகிறது. இந்த நோய் இந்தியாவை தாக்குவதற்கு முன்பாக அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். நம்முடைய தேசம் இப்பொழுது வெயில் காலத்தின் தேசம். ஆகவே இங்கெல்லாம் வைரஸ் வந்தாலும் அவ்வளவு நாள் தாக்கி பிடிக்காது. அது வெயிலினால் அது பட்டு போய் அது இறந்துவிடும் என்று சொல்லி அநேகர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். நம்முடைய தேசத்தை எல்லாம் அது பெரிய பாதிப்பை உண்டாக்காது என்று சொல்லி அநேக காரியங்கள் அநேகர் பேசுவதை நாமும் கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்பவும் இருக்கிறோம். ஆனால் காரியம் வேறு மாதிரி ஆகிவிட்டது. வெயிலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நம்முடைய தேசத்திலும் அநேக மரண சம்பவங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அதே அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது பார்த்தோமையானால் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்று சொன்னால், அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டவனாய் காணப்படுவான். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வரும் ஆனால் அவன் உஷ்ணத்தை காண மாட்டான். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிற மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். எப்பொழுது? அவன் பார்வை கர்த்தரையே நம்பி இருக்கிற பொழுது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்போதும் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதான ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை. வறண்டு மழை தாழ்ச்சியாய் காணப்பட்டாலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை காணப்படும். ஆனால் இங்கு பார்க்கிற பொழுது 100க்கு அதிபதி உலக மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாயாய், தேவனுடைய வாயாய் இருக்கிற பவுலின் வார்த்தைகளை அசட்டை செய்கிறான். இதன் விளைவை நாம் பார்க்க முடியும். தென்றல் மெதுவாய் 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலர், தென்றல் மெதுவாய் இருந்தபடினால் எல்லாம் கைகூடி வந்ததை போல் அவர்கள் நினைத்து விட்டார்கள். தென்றல் மெதுவாய் இருந்தபடினாலே அவர்கள் பயணத்தை தொடங்கினார்கள்.
தென்றல் மெதுவா இருந்தபடியினாலே அந்த காரியங்களை அவர்கள் தொடர்ந்து சென்றார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். காரியங்களை பார்க்கிற பொழுது எல்லாம் சாதகமாக தான் தெரியும். காரியங்களை பார்க்கிற பொழுது எல்லாம் கைகூடி வருகிறது போல்தான் காணப்படும். காரியம் எல்லா சூழ்நிலையிலும் வாய்ப்பது போல்தான் காணப்படும். நான் இந்த பணத்தை நம்பி இருக்கிறேன், அது கிடைத்தால் எல்லாம் எனக்கு சரியாகிவிடும். எனக்கு இப்படி வரவேண்டிய காரியம் ஒன்று இருக்கு, இது முடிந்தால் நான் வாழ்ந்து விடுவேன். எனக்கு ஒரு காரியம் இப்படி நடந்தேற போகிறது, இதை வைத்து நான் மேனேஜ் பண்ணி கொள்வேன் என்று சொல்லி ஒருவேளை அவன் மாம்சத்துல தீர்மானம் பண்ணி கொள்ளலாம், மாம்சத்துல கணக்கு போட்டு விடலாம். அநேக காரியங்களை மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கி கொண்டு அநேகர் தொடலாம். தென்றல் மெதுவா இருந்தபடினாலே தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று ஒருவேளை நினைக்க கூடும். எனக்கு இப்படி ஒரு வேலை காணப்படுகிறது, இதை வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன். எனக்கு இப்படி ஒரு வருமானம் கிடைக்கிறது, இப்படி வைத்து நான் பிழைத்துக் கொள்வேன். வேணுங்கிற காரியம் எல்லாம் என் இடத்துல உண்டு, ஆகவே நான் பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி எல்லாம் கைகூடி வந்ததென்று எண்ணி அவனிடத்திலே அப்படி ஒரு காரியம் காணப்பட்டாலும் திடீரென்று அவர்கள் எதிர்பார்க்காத விதமாக ஒரு புயல் வந்து அந்த கப்பலை தாக்கினது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லி தேவ மனுஷன் எச்சரித்தோம். அவர்கள் செவி சாய்க்காதபடியினாலே, அவர்கள் மாம்சத்தை நம்பி வாழ்ந்தபடியினாலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஒரு ஆபத்து நேரிடுகிறது. ஒரு புயல் போல சூறாவளி அவர்களுடைய கப்பலை தாக்குகிறது. கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு மீள முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். 276 பேரும் அதிலே அகப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அநேக நாள் இது இரவா, இது பகலா, இது என்ன சூழ்நிலை என்று அறியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. கடும் சூறாவளி மழையின் மத்தியிலே அவர்கள் படாத பாடுபட்டு சாப்பிடாமல், உணவு அருந்தாமல், தண்ணீர் குடிக்காமல், ஒரே எல்லாவற்றிலும் அவர்கள் தன்னுடைய மன அமைதி இழந்து, சமாதானத்தை இழந்து, எல்லாவற்றிலும் அவர்கள் வேதனைப்படுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். தேவனுடைய சத்தத்தை அசட்டை பண்ணினதினாலே, தேவனுடைய எச்சரிப்பை அவர்கள் அசட்டை பண்ணினதினாலே அநேக காரியங்களிலே வேதனைக்குள்ளானார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு இடைபடுகிறதை கூட வாசிக்க கேட்போம். அடுத்த தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு நான் தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. 21ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, இந்த வருத்தமும் சேதம் வராதபடி என்னை சொல்லை கேட்டிருந்தால் இப்படி இருந்திருக்காது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். 20ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அநேக நாளாவது சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருக்காற்றும் அடித்து கொண்டிருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. அது 100க்கு அதிபதியாய் காணப்பட்டாலும் சரி, அது சேவகராய் காணப்பட்டாலும், எப்படிப்பட்ட எல்லா வகையிலும் ஸ்கில் உள்ளவர்களாய் காணப்பட்டாலும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டானது, இனி தப்பி பிழைக்க மாட்டோம் என்று சொல்லி நம்பிக்கை அற்று போயிற்று. இனி பிழைக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இனி நாம பிழைக்கிறது கஷ்டம். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தேறினவர்கள் தான். கப்பலாட்களை நம்பின அந்த மாலுமி எல்லாரும் சொல்லலாம், இனி தப்பி பிழைப்பது கஷ்டம் என்று சொல்லி. ஆனால் அங்கு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கப்பல் சேதமே அல்லாமல் பிராண சேதம் ஒருவனுக்கும் வராது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நிமித்தம் அந்த கப்பலிலே யாத்திரை பண்ணுகிற யாவரும் காக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்துல தோன்றி, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தன்னுடைய ஜனங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு மனுஷன், தேவனோடு ஒரு ஐக்கியம் வைத்த ஒரு மனுஷன், அவன் சொல்லுகிற காரியம், உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, திடமனதாயிருங்கள், ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் என்னும் சமுத்திரத்தில் என் பயணம் தொடருதையா,
பெருங்காற்றோ பெருமழையோ அடிக்கையிலே இதுவரை சேதமில்ல. உலகம் என்னும் சமுத்திரத்தில் என் பயணம் தொடருதையா. பெருங்காற்றோ பெருமழையோ அடிக்கையில இதுவரை சேதமில்ல. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் மூழ்கி நான் போயிருப்பேனே. உன் சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போயிருப்பேனே. நீ போதுமே என் வாழ்விலே, நீ வேண்டுமே என் வாழ்விலே, நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. எல்லாரும் தெரிந்த பாடல். என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டிருக்னால் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொள்ளுகிற பொழுது, அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற பொழுது, நிச்சயமாக நம்முடைய விசுவாச கப்பல் ஒரு நாளும் சேதமாகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சம்பவம் வேதத்துல நடந்தது. தேவ ஆலோசனை கொடுத்த ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தையை அவன் அந்த சூழ்நிலையிலே எல்லா நேரத்திலும் மரண தருவாயிலும் அவன் திடப்படுத்துகிறான். திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள், எல்லாரும் சாப்பிடுங்கள். சாப்பிட்டு 14 நாள் ஆகிறது. எல்லாரும் தைரியப்பட்டு சாப்பிடுங்கள். காரணம், தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். ஒரு தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் அந்த கப்பலில் இல்லாமல் இருந்தால் அவருடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அவருடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். எப்படி தப்பி போயிருக்க முடியும்? தேவ இரக்கம் உண்டானபடினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நாங்களும் காணப்படுகிறோம். அந்தந்த பகுதியில காண வேதத்துல ஒரு சம்பவம் உண்டு. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் 17ஆம் வசனம் வாசிங்க. அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் வேலைக்காரன் கண்களை திறந்தார். வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். ஹல்லேலூயா. இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். எலிசா அவன் அந்த மலையிலே காணப்படுகிறான். அவனுக்கு ஒரு ஆபத்து நேரிடுகிறது. அந்நிய தேசத்தின் ராஜாக்கள் அவனை சூழ்ந்து கொள்ள வருகிறார்கள். அவனை கொலை செய்யும்படியாக வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எலியா கர்த்தரை நோக்கி அவன் எனக்கு பாதுகாப்பு கொடும் என்று கேட்கவில்லை. கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணவில்லை. அவன் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரே காரியம், என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும், என் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கும் பொழுது எலியாவை சுற்றிலும் அக்கினிரவாதமான ரதங்களும் குதிரைகளும் காணப்படவில்லை. மலை முழுக்க சுற்றிலும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். காரணம் என்ன? எலியாவை சுற்றிலும் பாதுகாப்பு இருந்தால் போதுமே, எதற்கு மலை முழுவதும் காணப்பட வேண்டும்? எலியாவை சுற்றிலும் அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் பாதுகாத்திருக்க முடியுமே, எதற்கு அந்த மலையை சுற்றிலும் காணப்பட வேண்டும்? அவன் இருந்த பகுதி முழுவதும் அக்கினியினால் நிறைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அந்த மலையில் அநேக ஜீவராசிகள் காணப்பட்டிருக்கலாம்.
பழங்குடியினர் வாழ்ந்திருக்கலாம், யார் வேணாலும் அங்கு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தேவ மனுஷன் மூலியமாக அந்த மலை முழுவதும் அக்கினி ரதத்தினால் சூழப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை காண்கிறான். அந்த மலை முழுவதும் எருசலேம் பட்டணம் பர்வதங்கள் சூழ காணப்படுகிற ஒரு பட்டணம், பர்வதங்களுக்கு மத்தியில் காணப்படுகிற ஒரு பட்டணம் தான் எருசலேம் பட்டணம். மலைகள் நிறைந்த ஒரு பட்டணம், பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு பட்டணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு தேவ மனுஷன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவனை சுற்றிலும் அக்கினி ரதம், அவனை சுற்றிலும் மாத்திரமல்ல அந்த மலையை சுற்றிலும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இருக்கிற பகுதியிலே, நீங்கள் இருக்கிற இடம் மாத்திரம் பத்தாது, உங்களை சுற்றிலும் அந்த பகுதி முழுவதும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் காணப்பட வேண்டும். அந்த பகுதி முழுவதும் ஒரு தேவ மனுஷன் மூலியமாக கப்பல் காக்கப்பட்டது. ஒரு தேவ மனுஷன் மூலியமாக யாத்திரை பண்ணுகிற அனைவருடைய ஜீவனும் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருந்தது. அதே போலதான் இங்கு வாசிக்கிறோம். ஒரே ஒரு எலிசா, அவன் மலை முழுவதும் அக்கினி காணப்பட்டது. அவனை சுற்றிலும் காணப்பட்டிருந்தால் அவன் போதுமானதா இருந்திருக்கும். மலை முழுக்க காரணம் என்ன? ஒரு தேவ மனுஷன் அதை காண்கிறான். அதை கண்டு அவன் தன்னை தைரியப்படுத்திக் கொண்டான், வேலைக்காரன். இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே. தேவ மனுஷராய் காணப்படுகிற நாம் நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பகுதிக்காக நாம் பொறுப்பெடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. நாம் திறப்பில நின்று தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் மாத்திரமல்ல, நம்முடைய பகுதி அக்கினியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பகுதி தேவனுடைய அக்கினியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எந்த சத்துருவின் கிரிகளும் இறங்காதபடிக்கு, எந்த பொல்லாத கிரிகளும் இறங்காதபடிக்கு தேவனுடைய அக்கினியினால் ஒரு மனுஷன் அந்த பகுதியில காணப்படுமேயானால் அந்த பகுதி முழுவதும் அக்கினிமயமால் நிறைந்திருக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாக வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும், கதறி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய அக்கினியை பெற்றவராய் காணப்பட வேண்டும். அக்கினி அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்க பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். இந்த நாட்களிலே, தீங்கின் நாட்களிலே தேவ ஆலோசனை மிகவும் முக்கியமுள்ளதாய் காணப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படியாய் காரியங்களை நடப்பிக்க வேண்டும், தேவ ஆலோசனையின்படி செய்கிற பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடும். கப்பல் சேதமே அன்றி ஒருவருக்கும் பிராணம் சேதம் வராது. ஹல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் ஒரு நல்ல கரையிலே கொண்டு போய் சேர்த்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களெல்லாம் ஹல்லேலூயா சொல்லாமா? நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இரக்கம் உள்ளவரே, மன உருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மன உருக்கம் உடையவரே, நீடிய சார்ந்தல் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சார்ந்தல் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொள்ளை நோய், வேதத்திலே குறிப்பிடுகிற கொள்ளை நோய்கள் தேவனுடைய பட்டயம் என்று சொல்லுகிறதப்பா. தகப்பனே, உம்முடைய கோபத்திற்கு ராஜா தகப்பனே நாங்கள் அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற நாங்கள் உம்முடைய சட்டைகளில் நிழல நாங்கள் மறைந்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக.
தேவ அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ராஜா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அக்கினியாய் ராஜா தகப்பனே கர்த்தர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நாட்களில் எழும்பட்டுங்க ராஜா. அந்த பகுதிக்கு உத்தரவாதம் எடுக்கட்டுங்க ராஜா. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். அந்தந்த பகுதியில ராஜா தேவ மனுஷர்கள் எழும்பட்டுங்க ராஜா. தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ராஜா தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு அக்கினியாய் அந்த பகுதியில் காணப்படுகிற பொழுது சுவாமி வாதை அணுகாதே ராஜா. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். எலியா இருந்த பகுதியில ராஜா அந்த மலை முழுவதும் அக்கினிமயமாய் காணப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசித்தோமே. மலை முழுவதும் அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் காணப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ராஜா. அந்த மலை முழுவதும் யாரெல்லாம் வசித்தார்களோ அவர்கள் எல்லாம் காக்கப்பட்டிருப்பார்கள். காரணம் எலியா அந்த மலையில காணப்பட்டார் ஆண்டவரே. இந்த நாளில சுவாமி அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்க நாங்கள் தியானித்த வண்ணமாய் பவுல் அந்த படகுகள் கப்பலில் இருந்ததுனால ராஜா உன்னோடு கூட யாத்திரை பண்ண யாவரையும் நான் காப்பேன் என்று சொல்லி பாதுகாப்பேன் என்று சொல்லி ராஜா வாக்கு பண்ணி நீர் தைரியப்படுத்தினீர் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் காத்து நல்ல கரையில கொண்டு போய் சேர்த்துனீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் சுவாமி தகப்பனே உடைய வார்த்தை ராஜா அப்பா தகப்பனே சிறிய தியானம் தான் ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டீர் அப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அப்படியே அக்னியாய் கர்த்தர் மாற்றுங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் அந்தந்த பகுதியை பொறுப்பெடுக்கட்டும். ஒவ்வொருவரும் அந்த பகுதிக்காக பொறுப்பெடுக்கட்டும் ராஜா. ரீபாதோனா மருதாலா பதுலா பாரபா ஒவ்வொருவரையும் ராஜா தகப்பனே சோதர ராஜா அக்னி அபிஷேகத்தினா கர்த்தர் நிறைத்து ராஜா தேவ அக்னியாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. எந்த சங்காரம் உண்டாகாதபடிக்கு ராஜா அப்பா தகப்பனே சோதரிக்கிற உங்களுடைய கிருபை உண்டாகட்டுங்க சுவாமி. நன்மை செய்யுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் அப்படியே கர்த்தர் வேலெடுத்து பாதுகாப்பீராக. தேங்க்யூலா. நன்றி 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 ராஜா. பெரிய காரியங்களும் அதிசயங்களும் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கிருபை எங்களோடு இருக்கட்டுங்க சுவாமி. எங்கள் விசுவாச கப்பலை சேதமாகாமல் காத்து கொள்ளுகிறவர் நீர் மாத்திரம் அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிற தேவன் அப்பா. இன்னும் அதிகமாய் ராஜா தகப்பனை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். தேங்க்யூலா. நன்றி ராஜா நன்றி. ஒவ்வொருவரும் நான் ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் நான் ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் தேவனை கூப்பிடுவோம். ஒவ்வொருவரும் நாம் உத்தரவாதம் நம்முடைய பகுதிக்காக நம்முடைய பகுதிக்காக நம்முடைய பகுதிக்காக. தேங்க்யூலா. நன்றி சுவாமி. நன்றி நன்றி ராஜா. தேங்க்யூலா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. வழி நடத்தி காத்துக்கொள்ளும் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவா ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்த செய்தி கேட்டிருப்பீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகள் மேலும் விசேஷ கிருபை காணப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம் ராஜா. இந்த நேரத்திலும் என்னுடைய சித்தப்பாவுடைய மரணத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அடக்கத்துக்காய் போயிட்டு ரொம்ப லேட்டாக கிடச்சிது. 7:30 மணிக்கு மேலே தான் அடக்கம் பண்ணணும். ஆகவே தாமதம் ஆயிடுச்சு. கத்தை பொறுத்து கொள்ளுங்கள். உங்களுக்காய் தொடர்ந்து எல்லா ஜெபங்களும் இருப்போம். நாளை ஆராதனை காலை 10 மணிக்கு வைத்துக்கொள்வோம். 10 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க. 10லேருந்து நான் வைத்துக்கொள்வோம். உங்கள் ஜெப குறிப்புகள் அனுப்புங்க. உங்கள் சாட்சிகள் மற்ற காரியங்களும் கத்திருக்கிறோம் கூட இருக்கட்டும். கிருபையினாதான் இந்த நேரத்துக்காக சோத்திரம். தெய்வ கிருபை உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகள் கலந்து கொண்ட காரியங்களுக்காக சோத்திரஜா. எங்கள் ஒரு நாளும் எங்களுடைய அபிஷேகமோ அழைப்போ சத்தியமோ குறைவுபடக்கூடாதப்பா. எல்லா இடங்களும் பாதுகாப்பை கொடும். வயதானவங்க பலவீனமானவங்க எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மை கற்றுக்கிறோம். ஆண்டு சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு உங்களுடைய நாம் மகிமைக்காய் கர்த்தாவே தன்னையும் தன்னை சுற்றியும் எப்பொழுது ஒரு பாதுகாப்பு இருப்பதை உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி தேசத்தை எளிசா காப்பாற்றின போல காப்பாற்றட்டும். நிறைய மகிமைப்படும். வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பசாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகலம் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வா உனக்கு ஜெபிச்சுக்கிறேன். வாடா வாடா இங்க வாடா வாடா சீக்கிரம் வா. முடியா. Praise Lord. Hallelujah. Amen. ஆமென். இன்னைக்கு ஷானுடைய பர்த்டே. எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லபடியாக ஆண்டவருக்குள்ளே வளரணும். புது சட்டை போட்டிருக்கான். புது உங்கள் ட்ரெஸ்ஸு ஷைனிங்காக
தகப்பனே இந்த பிள்ளைக்கு சோத்தரையா நீடியால் சுகத்தோடு இருக்கணும். நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். மகள் சுஜாக்காவும் ஜெபிக்கிறோம். அந்த மகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். மகனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பது நல்லது. நல்ல ஞானம், நல்ல பலன், தேவ தயவு, தேவ கிருபைகள் வளரணும். உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவே எல்லார் கண்களுக்கு முன்பாக வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். உங்களுடைய தயவுள்ள கரம் வழி நடத்தணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, பிரைஸ் தி லார்ட். பாப்பா, பாப்பா. ஐயோ.